ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே கோவக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் கோவக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இருக்கக்கூடிய எல்லா கோவக்காயும் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சாச்சு. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீங்கள் இந்த இடத்துல பூண்டு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கோவக்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா கோவக்காவை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கோவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கோவக்காய் அந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கோவக்காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூடயே நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை எள்ளு சேர்க்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே நான் வேறு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னங்க, சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.